Happy day! Welcome to Stock Insights. நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூன் 11 மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆகும்னு வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா 6.3% கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபினான்ஷியல் இயர் 25ல் அவங்க இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு ஃபினான்ஷியல் இயர் 26க்கு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 6.5% க்ரோத் இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து கம்மி பண்ணி 6.3% ஸ்லோ டவுன் ஆகும் இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத்துன்னு சொல்லியிருக்காங்க வேர்ல்டு பேங்க். மெயினாக என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா இந்த குளோபல் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி போயிட்டுருக்குல்ல, அதுதான் மெயின் ரீசனாக சொல்லியிருக்காங்க. ரேமன் அவங்களோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை தனியாக செப்பரேட் பண்ணி லிஸ்ட் ஆக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ரேமன் ரியாலிட்டின்ற நேமில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செப்பரேட் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் பிட்வீன் ஜூலை அண்ட் செப்டம்பருக்குள்ளே லிஸ்ட் ஆகப்படும்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இன் ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் இதேமாரி ரேமன் அவங்களோட கிளாத்திங் அப்பரல் பிஸ்னஸை செப்பரேட் பண்ணி லிஸ்ட் ஆக்குறாங்க, அதாவது டிமர்ஜர் பண்ணி லிஸ்ட் ஆக்குனாங்க. அதேமாரி இப்போ ரேமன் ரியாலிட்டியும் வரப்போகுது. கெய்ன்ஸ் டெக்னாலஜியோட சப்சிடரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க வித் ஃபுஜிஸ்டோ ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் ஆன் ஜூன் 9 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீல் மூலமாக கெய்ன்ஸ் டெக்னாலஜி பை பண்ணலாம் சம் செலக்டட் அசட்ஸ் ஃப்ரம் ஃபுஜிஸ்டோக்கிட்டேருந்து. எஸ்பெஷலி எதுலேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லைன்ஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பவர் மாடியூல்ஸ். ஸோ அதுலேருந்து மெயினாக பை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீலோட வேல்யூ 1.59 பில்லியன் இன் ஜப்பானீஸ் எனில் இந்தியன் ருப்பியில் 85 crore அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக கெய்ன்ஸ் அவங்களோட மேனுஃபேக்சரிங் கேபிலிட்டி இன் பவர் எலக்ட்ரானிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்மாக்கோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க 44 crore ஆர்டர் ஃப்ரம் மும்பை ரயில்வே விகாஸ் கார்பரேஷன் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு சென்ட்ரல் ரயில்வே ப்ராஜெக்ட். இது இன்னும் 18 monthஸில் கம்ப்ளீட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க டெக்ஸ்மாக்கோ. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்மித் மதன்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. MD அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எஃபெக்டிவ் ஃப்ரம் October 1, 2025. ஸோ 5 years டேர்முக்கு போட்டிருக்காங்க. ஸோ October 1லேருந்து ஆரம்பிச்சு September 30, 2030 வரைக்கும் போட்டிருக்காங்க ஃபார் 5 year டேர்ம்ஸ். ஸோ அது ஃபர்தராக ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்காக சப்மிட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். ரிலையன்ஸ் இன்ஃப்ரா டீம் அப் பண்ணுறாங்க வித் ஜெர்மன் டிஃபென்ஸ் கம்பெனியோட டு சப்ளை கைடட், அதாவது வெப்பன்ஸை சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு டீம் அப் தான் இது. அதுவும் ஸ்பெஷல் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்காக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அன்லைக் ட்ரெடிஷ்னல் வெப்பன்ஸ் மாரி இல்லாமல் GPS, லேசர்ஸ், சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கான ஒரு கைடட் வெப்பனை தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ரா அலாங் வித் ஜெர்மன் டிஃபென்ஸ் கம்பெனியோட சேர்ந்து. ஸோ ஆல்ரெடி அவங்க சிஸ்டம் வல்கனோ 155mm ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டர் த நேம் ஆஃப் மேக் இன் இந்தியா 2 இனிஷியேட்டிவ் கீழே லான்ச் பண்ணியிருக்காங்க. HPCL விசாகப்பட்டினம் ரிஃபைனரி சீக்கிரமாக ரஷ்யன் அண்ட் அரபு சோர் க்ரூடை ரிஃபைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் மோர் சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த பிரித்து எடுக்கிற ப்ராசஸ், ரிஃபைனரி ப்ராசஸ் வந்து ரொம்ப ஹார்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த ப்ராசஸ் சீப்பராக முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க HPCL விசாகப்பட்டினம் ரிஃபைனரி. அதனால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரல், அதாவது எவ்ரி பேரலுக்கு அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து $8லேருந்து $12 to $14 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க HPCL விசாகப்பட்டினம் ரிஃபைனரி. IFL என்டர்பிரைசஸ் ரைஸ் பண்ண போகிறாங்க 49.14 crore ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. June 19 ஓப்பன் ஆகுது, June 30 க்ளோஸ் ஆகுது இந்த ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ எலிஜிபிலிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபார் ரைட்ஸ் இஷ்யூ இஸ் June 13 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேபிட்டலை அவங்களோட ஆப்ரேஷன் எஃபிஷியன்சியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் சர்வீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க IFL என்டர்பிரைசஸ். IIFL Finance 600 crore
ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இஷ்யூவிங் நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறது மூலமாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்சிடி மீன்ஸ் நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ். ஸோ இது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமாக தான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்டை எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னா கம்பெனியோட லெண்டிங் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் ஒர்க்கிங் கேபிட்டலை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் ஸோ ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க IIFL ஃபினான்ஸ். மேன் இன்ஃப்ரா அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் 36% ஸ்டேக் இன் சப்சிடரி MRHPL. ஸோ ஆல்ரெடி அவங்க 63% அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக இப்போ 36% பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இனிமேல் மேன் ரிலேட்டர்ஸ் அண்ட் ஹோல்டிங்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் MRHPL 100% சப்சிடரியாக மாறிடுது மேன் இன்ஃப்ரா கீழே. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் இன்னும் 30 ஒர்க்கிங் டேஸில் கம்ப்ளீட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க மேன் இன்ஃப்ரா. பேங்க் ஆஃப் பரோடா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க MCLR ரேட்டை, அதாவது மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட்டை ரிவைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது கம் டு எஃபெக்டிவ் ஃப்ரம் ஜூன் 10லேருந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ MCLRனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுக்கு கீழே எந்த பேங்க்கும் லெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் சில ஸ்பெஷல் கேசஸில் அது எக்ஸப்ஷன் லெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி வர்றதுக்கு எது மெயினாக அஃபெக்ட் ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அஃபெக்ட் ஆகணும் ஆன் லோன்ஸ். எந்தெந்த லோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ், பிஸ்னஸ் லோன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வென் அ பேங்க் ரெடியூசஸ் த MCLR இன்ட்ரெஸ்ட் ரேட்டட் லோன்ஸ் லிங்க்டு வித் MCLRும் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா யாராவது பாரோவர்ஸ் இருந்தாங்கன்னா MCLR லிங்க்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட லிங்கான லோனோட யாராவது பாரோவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லோயர் EMIs தான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். பாலிகேப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சிக்னிஃபிகண்ட் டிவிடெண்ட் ₹35 பெர் ஈக்விட்டி ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் எண்டட் ஆன் March 31. ஸோ ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 24, 2025ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த எலிஜிபிலிட்டி இருக்கோ July 30 ஆன் ஆர் பிஃபோர் July 30க்குள்ளே அவங்களுக்கு இந்த ₹35 பெர் ஈக்விட்டி ஷேர் டிவிடெண்ட் கிடச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. விப்ரோ அவங்க பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க குளோபல் ஃபுட் ஹோல்சேலரான மெட்ரோவோட 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த பார்ட்னர்ஷிப் தான் இதை இப்போ ரினியூவல் பண்ணியிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட்டை. ஸோ விப்ரோ இனிமேல் கண்டினியூ டு ப்ரொவைட் மெட்ரோ ஒரு இன்டெகிரேட்டட் டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. ஸோ அக்ராஸ் க்ளவுடு, டேட்டா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், AI எனேபிள் IT சப்போர்ட் சர்வீசஸ்லாம் சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மெட்ரோக்காக விப்ரோ. ஸோ இது மூலமாக அவங்க கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை ரெடியூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க மெட்ரோ. மொரோனாவைஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆனுவல் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 70.45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ், அதாவது 40.20 crore கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபினான்ஷியல் இயர் 24ல் 23.59 crore இருந்தது. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 25ல் 40.20 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாரி நெட் ப்ராஃபிட் ஃபார் Q4 ஒன்லி ஃபார் Q4 நான் சொல்கிறேன். நெட் ப்ராஃபிட் ஃபார் Q4 ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 10.90 crore கொடுத்துருக்காங்க. இந்தியா 5400 crore அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் பேட்டரி ஸ்டோரேஜ் ஸ்கீமுக்காக. ஸோ இதுக்காக கவர்மெண்ட் 30 gigawatt ஃபண்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் BESS சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் மூலமாக தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. CEA அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 20 அதாவது பை த எண்ட் ஆஃப் 2027ல் எவ்வளோ நீடட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 37 gigawatt வரைக்கும் இந்தியாவில் நீடட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2031லேருந்து 2032க்குள்ளே அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது 236 gigawatt per hour இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இந்த பூஸ்டிங் மூலமாக இந்தியா 43.2 gigawatt hour பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை 2027 to 2028க்குள்ளே ரீச் பண்ணியிருப்பாங்க. அந்த எய்மை இந்தியா ரீச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் அண்ட் NSE கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க ரூல். என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு கீழே வருதுன்னா SCRA கீழே வர்றது.
அதாவது செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே வர ரூலை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்னா நாட் நவ் அலோ ஸ்டாக் brokers டு இன்வெஸ்ட் ஓன் மணி வித்தவுட் எனி ஸ்பெஷல் அப்ரூவல். எந்த ஒரு ஸ்பெஷல் அப்ரூவலும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அவனோட ஓன் மணி. ஸோ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெரோதா ஃபவுண்டரோட நிதின் காமத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு கேம் சேஞ்சர். ஸோ இது வந்து ஈஸியராக இருக்கும் ப்ரோக்கர்ஸ்க்கு டு சப்போர்ட் அண்ட் க்ரோ, நியூ கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஸோ இனோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜெரோதாவோட ஃபவுண்டர் நிதின் காமத். செபி ஓபிஜி செக்யூரிட்டிஸ் அண்ட் இட்ஸ் டைரக்டர்ஸ்க்கு ஒரு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. 5.35 crore பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா மெயினாக அவங்க என்எஸ்சி சர்வரை அன்ஃபேராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான பெனால்ட்டி தான் சொல்லியிருக்காங்க. 5.35 crore பே பண்ணணும்னு சொல்லி. சப்போஸ் அவங்க பே பண்ணலன்னா ஓபிஜி செக்யூரிட்டிஸ் அண்ட் இட்ஸ் டைரக்டர்ஸ் பே பண்ணலன்னா செபி அவங்களோட மணியை எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் ப்ராப்பர்ட்டியை அவங்களே எடுத்துப்பாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க செபி ஃபார் ஓபிஜி செக்யூரிட்டிஸ். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.